ஹலோ, வெல்கம் டு டாக்டர் வைதேகிஸ் vlogs. இன்னைக்கு பார்க்க போறது தீபாவளி ஷாப்பிங் vlog. இந்த தீபாவளிக்கு நான் எந்த இடத்துக்கு போயிட்டு எவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருந்தேன் அண்ட் அந்த இடத்துல என்ன திங்ஸ் இருந்தது, எவ்வளவு பட்ஜெட் குள்ள இருந்தது அண்ட் என்ன மாதிரி ஒரு ஷாப் நான் சூஸ் பண்ண இதெல்லாமே காட்ட போறேன். வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கண்டிப்பா பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ப்ராப்பரா வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஓவராலா எவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் வாங்கினதை காட்டுறேன். டோட்டலா நான் 10 குர்தாஸ் வாங்கியிருக்கேன். இது வரைக்கும் என்னோட என்டையர் லைஃப்லயே நான் இவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் வாங்கினது கிடையாது. ஏன்னா ஒரு அக்கேஷனுக்கு நான் வாங்கவே மாட்டேன். இந்த சேல் அந்த டைம்ல போய் வாங்குவேன், மார்ச் கிளியரன்ஸ் சேல் அந்த மாதிரி டைம்ல வாங்குவேன். பட் தீபாவளிக்குன்னு இவ்வளவு ட்ரெஸ்ஸஸ் நான் வாங்கினது கிடையாது. ஆக்சுவலி இது நான் தீபாவளிக்கு டு பி ஃப்ராங்க் தீபாவளிக்குன்னு வாங்கல, எல்லா ஸ்பெஷல் அக்கேஷனுக்கும் போடுற மாதிரி ஒரு குர்தா செட்ஸ் ஃபுல்லா வாங்கியிருந்தேன். எல்லாமே குர்தாஸ், எதுவும் செட் கிடையாது. அண்ட் எங்க வாங்கினது சொல்றேன். பாண்டியில ஈசிஆர்ல கேபிஎஸ் ஒரு 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 வெட்டிங் ஹால் இருக்கு. அந்த ஹால்ல ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அந்த எக்ஸிபிஷன்ல ஒர்லியா, பிபா, டபிள்யூ இந்த பிராண்டட் டாப்ஸ் எல்லாமே 400 ருபீஸ்க்கு சேல் கொடுத்திருந்தாங்க. ஸோ நான் 3 டேஸ் இந்த சேல் போச்சு. லைக் ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. நான் ஆல் த 3 டேஸும் போயிருந்தேன். அந்த 3 டேஸ்ல எனக்கு லைக் ஒன் டே ஒன் சைசஸ்ல கிடைக்காத மாதிரி இருந்தது. ஸோ போன அன்னைக்கு டேட்ல அப்டேட் பண்ணது எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். டோட்டலா 10 குர்தாஸ் வாங்கியிருந்தேன். ஓவராலா 4000 ருபீஸ் ஆச்சு. பட் ஆக்சுவலா இதனுடைய இது பாத்தீங்கன்னா பிரைசஸ் பாத்தீங்கன்னா ஒரு எம்ஆர்பியுமே லைக் அரௌண்ட் 2500-3000 அந்த ரேஞ்ச்ல இருந்தது. நான் லாஸ்டா ஒரு குர்தாவை காட்டும் போது, ஓபன் பண்ணி காட்டும் போது பிரைசஸ் காட்டுறேன். கிட்டத்தட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் கலெக்ஷன்ஸ். நம்மளாம் பிபா ஷோரூம் போகணும், ஆர்லியா ஷோரூம் போகணும்னாலே ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா ஒரு குர்தாவே ஸ்டார்டிங்லேயே 1500-1600 இருக்கும். பட் இது ஒரு பயங்கரமான ஒரு சேல். இது நிறைய பேர் வந்திருந்தாங்க. நிறைய பேர்னா லைக் கொஞ்சம் இந்த பிராண்ட்ஸ் பத்தி ஃபெமிலியரா இருக்க நிறைய பர்சன்ஸ் வந்திருந்தாங்க. பட் யூஸ்வல் கிரௌட் இல்ல, நார்மலா நம்ம மார்க்கெட் கிரௌட் மாதிரிலாம் இல்ல. இந்த பிராண்ட் பத்தி தெரிஞ்சவங்க எல்லாம் ஐயோ இதான் பயங்கரமான சேல வாங்கிடணும் அப்படின்னு வந்த பப்ளிக்கா நல்லாவே நோட் பண்ணேன். நிறைய பேர் இந்த சைசஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே போனதுனால ஓரளவு ஒரு 3 to 4 குர்தாஸ் எனக்கு தேவைப்பட்ட சைசஸ்ல கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் டே லைக் சாட்டர்டேன்றதுனால ஓவராலா அந்த டூரிஸ்ட் எல்லாமே உள்ள வந்ததுனால சைசஸ் டக்கு டக்குன்னு போயிடுச்சு. நம்ம எந்த மாதிரி குர்தாஸ் வேணா எடுக்கலாம். பட் செட்டா எடுத்தீங்க, டாப், பேண்ட் அண்ட் துப்பட்டா ஆரலியால இல்ல பிபால எடுக்கிறீங்கன்னா 700 ருபீஸ். அந்த செட்டோடைய பிரைசஸ் 4500 ரேஞ்சில் வந்தது. பட் அதுவே உங்களுக்கு 700 கொடுத்திருந்தாங்க. நான் ஒன்லி டாப் மட்டும் எடுத்தேன். ஸோ அதாவது பிபா ஆரலியா அந்த பிராண்ட்ல டாப் மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா 400 ருபீஸ்ல எடுத்துக்கலாம். எவ்வளவு கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது, நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருந்தது. குர்தாஸ் மட்டும் இல்ல, அங்க மென்ஸுக்கான டி-ஷர்ட், ஷர்ட்ஸ், ட்ராக் பேண்ட்ஸ், விமென்க்கு லெக்கிங்ஸ் எல்லாமே வச்சிருந்தாங்க. துப்பட்டா, ஸ்கர்ட்ஸ், பல்லசோஸ் ஃப்ரம் பிபா எல்லாமே இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. பட் நான் இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் பண்ணிட்டு போயிருந்தேன். லைக் ஒரு 5 குர்தாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு. அன்பார்ச்சுனேட்டா என்னால ரெசிஸ்ட் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் த பிரைஸ். இந்த பிரைஸ்க்காகவே என்னால இதை ரெசிஸ்ட் பண்ண முடியாம நான் எடுத்துட்டேன் 10 குர்தாஸ். அதான் என் லைஃப்ல இவ்வளவு எக்ஸசிவா ஒரு சேம் டைம்ல நான் ட்ரெஸ் எடுக்கிறது இதான் மேசிவ் திங். இது இல்லாம தீபாவளிக்கு ஒரு சாரி வச்சிருக்க ஸ்பேஸ். சோ அதை போட்டுட்டு இதுல இருந்து ஒரு குர்தா, ஒரு துப்பட்டா அண்ட் ஒன்னு லெகிங் போட்டு நான் மேட்ச் பண்ணிப்பேன். அதே இடத்துல இந்த மாதிரி நிறைய பவுச்சஸ், அப்புறம் கிளச்சஸ் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் 50 ருபீஸ். ஸ்மால் கிளச்சஸ் எல்லாம் 50 ருபீஸ் தான். ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஹேண்ட் பேக்ஸ் மாதிரி கொஞ்சம் பெருசா இருக்கிறதெல்லாம் 100 ருபீஸ். நல்ல பெரிய பேக்ஸ் எல்லாம் 150 ருபீஸ் அப்படி வச்சிருந்தாங்க. சோ இதுல இந்த மாதிரி இதெல்லாம் கியூட்டா இருந்தது. 50 ருபீஸ் தான் இதெல்லாமே. ரொம்பவே கியூட்டா அழகா இருந்துச்சு. இதுல நம்ம இந்த டிசைனர் சாரி போட்டோம்னா நல்ல ஒரு கிளிட்டரா, ரொம்ப எப்படி சொல்றது, நல்லா கிளாஸியா அழகா ஒரு பவுச் இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா, நம்மளோட போன் வைக்கிறதுக்கு, நம்மளோட ஏடிஎம் கார்டு வைக்கிறதுக்கு. அதுக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே உள்ள இருந்தது. பட் நான் வீடியோ எடுக்கிற அளவு எனக்கு ஸ்பேஸ் இல்ல பிகாஸ் நிறைய கிரௌட் அங்க இருந்தாங்க. அண்ட் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. இது இல்லாம கிராக்ஸ் இருந்தது மென்னுக்கு. விமென்க்கு வீட்ல போடுக்கிற மாதிரி நைட் ஸ்லிப்பர்ஸ் அதெல்லாமே ரொம்ப அழகா சூப்பரா இருந்தது. சோ பில் நான் ஸ்பிளிட் பண்ணி நான் வாங்கியிருந்தேன். இது ஒரு டேயும் ஒரு பில் வாங்குறது. ஐ திங்க் இது ஃபர்ஸ்ட் டே பில்னு நினைக்கிறேன். 2000 ருபீஸ்க்கு 4 குர்தா எடுத்திருந்தேன். 4 or 5 ஐ டோன்ட் ரிமெம்பர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே போயிட்டு எடுத்திருந்தேன். ஸோ செப்பரேட்டா எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் டே எடுத்த குர்தாஸ்லாம் இது எல்லாமே. ஸோ எல்லோ கலர், ஒரு மெரூன் கலர்ல ஃபுல்லா நல்லா அப்படியே கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி, இன்னொன்னு நல்ல பிங்க் ஷேட்ல இருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த டபிள்யூ டாப், டபிள்யூ பிராண்ட்ல இருந்துச்சு. உங்களுக்கு நான் அதுல பிரைஸ் காட்டுறேன். அதுல பிரைஸ் ஆல்மோஸ்ட் பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு
2000 சம்திங் இருந்திருக்கும். ஆமா 2500 இது. we got it for 400 rupees only. நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருந்தது, செம்ம அழகா இருந்தது. நேர்ல உங்களுக்கு பார்க்கும்போது சூப்பரா இருக்கும், இல்ல பார்க்க ரெகுலரான ஒரு ப்ரௌன் கலர் குர்த்தா மாதிரி இருக்கும். பட் நேர்ல நல்லா சைட் ஸ்லிட் வச்சு ஃபுல்லா ஒர்க் வச்சிருந்துச்சு. இந்த டாப் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டாப். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர்ல, இது ஃபுல்லா கிளிட்டர்ஸ் இருந்தது. இதோட நாற்காலி டாப் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஐ திங்க் இது ஒரலியா பிராண்ட்னு நினைக்கிறேன். ரொம்பவே அழகா இருந்துச்சு. இதுமே வந்து நல்ல எக்ஸ்பென்சிவான டாப் தான், பட் நமக்கு 400 ருபீஸ்ல கிடைச்சிருந்தது. இதோடைய பிரைஸ்மே பாருங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம வாங்க முடியாத ஒரு பிரைஸ் 1500 ரேஞ்ச்ல இருக்கு. 400க்கு கண்டிப்பா நான் அது வந்து வாங்கலாம். அவ்வளவு சூப்பரான ஒரு டீல் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ளூ டாப், ப்ளூ கலர் அனாக்கலி. எனக்கு ரொம்ப ஃபேவரட் இது இருக்குதுல, ஏன்னா ஃபுல் ஸ்லீவ். இதுல 2 டாப் கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து சாட்டின்ல ஃபுல்லா லைனிங் வச்சு ஹெவியா கொடுத்துட்டு மேல இந்த மாதிரி நெட் வச்சு லைட்டா கொடுத்திருந்தாங்க. இது நல்ல எக்ஸ்பென்சிவ், லைக் அரௌண்ட் ஒரு 3 கிட்ட வந்துச்சு. இது 400 ருபீஸ்ல வாங்கியிருந்தேன். ஒரலியா பிராண்ட் தான். இந்த டாப்ல செட் இருந்தது, அதாவது பேண்ட் அண்ட் துப்பட்டாவோட இருந்தது. அது 700 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அந்த செட் ஆப்ஷன் வேணாம்னு சொல்லிட்டு தனியா இந்த பக்கம் லைக் எக்ஸல் காலம்ல வச்சிருந்தாங்க. ஸோ டக்குன்னு நான் எடுத்துட்டேன். நான் எடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் தேடினாங்க, பிகாஸ் நல்லா ஹெவியான ஒரு டாப். இது ரொம்ப வெயிட்டா இருந்தது, தூக்கவே முடியல, நல்லா ஹெவியா இருந்தது. ஸோ இது வந்து இந்த பட்ஜெட்ல வந்து கண்டிப்பா நம்ம யாராலுமே வந்து இது பண்ணவே முடியாது. இது ஆல்ரெடி நான் காட்டியிருப்பேன், லைக் ப்ரீவியஸ்ல காட்டினது ப்ரௌன் டாப் சொல்லியிருந்தேன். நல்லா கிராண்டா சூப்பரா இருந்துச்சு. ஃபுல்லா இந்த மாதிரி கிளிட்டர் ஒர்க் வச்சிருந்தது, பியூட்டிஃபுல்லா இருந்தது நேர்ல பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு ப்ளூ டாப் ஒரு 4 ப்ளூ டாப்ஸ் நான் எடுத்தேன், ஏன்னா வந்து அதுதான் என் சைஸ்க்கு கிடைச்சிருந்தது. இது நெக் பேட்டர்ன் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. கையில எல்லாம் இந்த மாதிரி அழகான ஒர்க் வச்சிருந்தாங்க. ஸோ நெக் என்டையரா டிஃப்ரெண்டா இருந்தது. சைஸ் எல்லாமே நான் எக்ஸல்ல எடுத்திருந்தேன். பிபால் எடுத்தது மட்டும் எல் சைஸ்ல எடுத்திருந்தேன். எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருந்தது. பின்னாடி இதுல நாட் கொடுத்திருந்தாங்க. இது சைட் ஸ்லிட் வச்சிருந்தது. இது ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் போட்டு பார்த்தேன். லைக் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு பிராண்டடான ஒரு ஐட்டம் வந்து நான் வாங்கி யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரலியால வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ டாப்ல இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு இருந்தது. ரெகுலரா ஆஃபீஸ் வேர்க்காக வாங்கியிருந்தேன். ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபேப்ரிக்கா இருக்கட்டும் எல்லாமே. ப்ராடக்ட் என்ன இருந்தாலுமே வந்து இட் இஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட், ஸோ அதான் முக்கியம். ஸ்லீவ்ல இந்த மாதிரி வந்து ஒரு ஒர்க் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதுமே வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருந்தது. பட் நம்ம வந்து 1300 ருபீஸ், இது 400 ருபீஸ் நமக்கு கிடைச்சது. நெக்ஸ்ட் ஒரு மாதிரி கிரீன் டாப். இந்த கிரீன் வந்து ரொம்ப ஹெவி ஜார்ஜெட் ஃபேப்ரிக்ல நெக்ல ஃபுல்லா இந்த மாதிரியான பேர்ல்ஸ் வச்சு ரொம்ப அழகா கொடுத்திருந்தாங்க. இதுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், அரௌண்ட் 4000 கிட்ட வந்துச்சு. பட் வி காட் இட் ஃபார் 400 ருபீஸ். இதே மாதிரி நெக்ல வந்து டசல்ஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் டபுள் லேயர், ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கர்ட் இருக்குது, உள்ள வந்து ஒரு திக் லேயர் ஆஃப் ஒரு லைனிங் கிளாத் இருக்கு. ஸோ வந்து நல்ல ஹெவியான ஒரு ஜார்ஜெட் இது. அட் த சேம் டைம் செம்ம சாஃப்டா இருந்தது. என்னால அதை போட்டுக்காம ஒரு நிமிஷம் கூட எனக்கு வெயிட் பண்ண முடியல. மேபி திவாலிக்கு இதை போட்டுதான் நான் வந்து கிராக்கர்ஸ் நான் இது பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ என்டையரா 10 குர்தாஸ் வாங்கியிருந்தேன். அந்த ஐ திங்க் அந்த ஒயிட் உங்களுக்கு காட்டல நினைக்கிறேன். ஒயிட் ரொம்ப அழகா இருக்கும். நான் வீடியோ ஷாப்பிங் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட்லேயே பாருங்க, ஒயிட்டோட அன்பாக்சிங் ஓபன் பண்ணி நான் காட்டியிருப்பேன். ஸோ ஓவராலா இந்த 10 குர்தாஸ் நான் வாங்கியிருந்தேன். இந்த 10 குர்தாஸ்மே இந்த தீபாவளிக்காக நான் வாங்கினதுதான். கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் நேரு ஸ்ட்ரீட் போனது, சண்டே மார்க்கெட் போனது, அப்புறம் பாப்பாக்கு போயிட்டு ஹை ஃபேஷன்ல பட்டுப்பாவோட வாங்கினது, அப்புறம் பசங்களுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து துணி வாங்கினது, எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா நான் அடுத்தடுத்து வரப்போகுது. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். நீங்க லைக் நாளைக்கு திவாலி, ஸோ கண்டிப்பா ஹாவ் அ ஹாப்பி அண்ட் சேஃப் திவாலி. நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை, ஹாவ் அ நைஸ் டே.